வணக்கம், இது உங்க கலைக்காண்டி சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது பல தடவை சொல்லியாச்சு, அதனால அந்த டைலாகே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்தியன் 2 ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல ஆல்ரெடி வந்து 2-3 சாங்ஸ் வந்துருச்சு. அதுல கம்பேக் இந்தியன் அப்படின்னு ஒரு பாட்டுமே இருந்தது. இதுவாது நமக்கு ஒரு கம்பேக்கா இருக்குமான்னு பாப்போம். நீங்க மனசு வச்சாதான் இது ஒரு கம்பேக்கா இருக்கும். இல்லைன்னா திருப்பதி வந்தா திருப்போம், இல்லன்னா இப்படியே இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ள போயிருவோமா? சரி, இதாங்க இப்ப இது ட்ரெய்லர் ரியாக்ஷன். அதெல்லாம் சொல்லி மறந்துருப்பாங்கல்ல. ஓகே, ரியாக்ட் பண்ணிடுவோமா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஊராடா இது? படிப்புக்கு ஏத்த வேலை இல்ல, வேலைக்கு ஏத்த சம்பளம் இல்ல, கட்டுற டாக்ஸ்க்கு தகுந்த ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கிறது இல்ல. திருடுறவன் திருடிட்டு தான் இருக்க போறான், தப்பு செய்யறவன் தப்பு செஞ்சுட்டு தான் இருப்பான். நம்மளாம் ஆளாளுக்கு ஊரை குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். சிஸ்டம் சரி பண்ணணும், வாய்க்குவே பேசுவோம். ஆனா சரி செய்யறதுக்கு ஒரு துரும்ப கூட கிள்ளி போடுறது இல்ல. ஜஸ்ட் வாக்கிங் டாக்ஸ். அதனாலதான் கத்திட்டு இருக்கோம். இவங்க எல்லாரும் வரைச்சு குதிரை ஒரு ஹண்டிங் டாக் என்ஜாய் பண்றாங்க. அப்படி யாரா வரல இருந்தா Indians. I'm Senapati. Freedom fighter. என்ன கர்மம் சார்? கர்மம் இல்ல, வருமம். அவர் திரும்பி வரணும். ஒரு தப்பு செஞ்சா அதுகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்ற பயம் வரணும். என் கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. பேசாம இவனை ஆன்டி இண்டியன் அறிவிச்சிடலாமா? சின்ன வயசுல நேர்மை தவறக்கூடாது, பொய் சொல்லாத, திருடாத, நீங்க தானே சொல்லி தந்தீங்க. வளர்ந்தப்போ இதெல்லாம் செஞ்சாதான் வாழ முடியும்னு சொல்றீங்க. இது 2வது சுதந்திர போர். காந்தி வழியில நீங்க, நேதாஜி வழியில நான். ஒளியவும் முடியாது. டாமன் ஜெரி ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. ஜூலை 24 நெக்ஸ்ட் ட்ரெய்லர் ஒரு 2 minutes 34 seconds. இந்த ட்ரெய்லர்ல உனக்கு வாவ் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்ன மூமெண்ட் எதெல்லாம்? அந்த ஒரு வீல்ல வந்தது நல்லா இருந்துச்சு. ஆனா நிறைய வந்து எப்படின்னா அட்லி வந்து இவரை பார்த்து காப்பி அடிச்சாரு, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. என்னைக்குமே வந்து குரு சிஷ்யன். ஏன்னா சங்கர் சாரோட படம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, வந்து இதுக்கிடையில கொஞ்சம் மெர்சல், கொஞ்சம் அந்த பேக்ரவுண்ட் எல்லாம் கொஞ்சம் உண்மையை சொல்றேன். அதாவது அதுக்கான விதை போட்டது யாரு? அதனால வந்து இப்ப நீ வந்து சொல்லலாம் இது சிவாஜி போல இருக்கு. பட் ஃபர்ஸ்டே வந்து இந்தியன் தான். இந்தியன் வந்து முதல்வன், இந்த மாதிரியான படம் எல்லாம் ஃபர்ஸ்ட்லயே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் தான் நீ சொன்ன அந்த அட்லி படம் பேர் என்னது? மெர்சல். ஓ, அப்படி அவங்க அஜித் ஃபேனால அப்படிதான் சொல்லுவாரு. ஏகே ஃபேன்ஸ். நானே அடுத்து விடாமுயற்சி எடுத்து விடுவோம்ல. குட் பேட். சரி. அப்புறம் வேற என்ன, கமல்ஹாசன் சாரே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 இந்த வயசான அதுல கொஞ்சம் லாங் ஹேர்லாம் அது அவருதானா? அவர்தான். பின்ன போய் தரமாரா இல்ல தெரியல. இல்ல, ஆனா எனக்கு டக்குன்னு ஒருக்கா போய் தரமாரோட மன்னிக்க இல்ல. ஆனா என்னன்னா கொஞ்சம் உண்மையை சொல்லணும்னா, பிராங்கா சொல்லணும்னா கொஞ்சம் லேக் ஆன மாதிரி கொஞ்சம். ஏன்னா நம்ம அந்த கொஞ்சம் பழைய படம் அப்படின்னு ஒரு நிமிஷம். இது வந்து ரோஸ்ட் கிடையாது, ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. சூப்பர் படம், எல்லாமே நல்லா இருந்துச்சு, வேற லெவல்ல இருக்குது. ஆனா என்னன்னா நாங்க கொஞ்சம் வளர்ந்துட்டு வயசாயிருச்சு, எங்களுக்கு கொஞ்சம் வயசாயிருச்சு. ஆனா இது கொஞ்சம் ஏலியரா வந்திருக்கலாம். ஆமா, ஏலியர் வந்திருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கும். ரொம்ப நாளா ரொம்ப லெங்தா இருந்துச்சு. அந்த 3rd பார்ட்டுமே சேர்த்து எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த 3rd பார்ட் வரும். ஆனா அதுல வந்து கொஞ்சம்
நார்த் இந்தியன்ஸையும் காட்டியிருக்காங்க. அந்த தண்ணி பஞ்சத்தை, அந்த ஒரு அது கிணறு நிறைய நடுவில் ஒரு கிணறு, அந்த தண்ணி பஞ்சத்தை காட்டியிருந்தாங்க. அது ஒரு சைடு. இன்னொரு சைடு மக்கள் பாத்தீங்கன்னா கோல்டு ரோட் சைஸ்ல வந்துட்டு போறாங்க, தங்கத்தை வந்து எடை போட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க, பப்பு பார்ட்டின்னு. சோ 2 தரப்பட்ட மக்களுமே இந்தியாவில இருக்கிறாங்க. அதாவது ரிச்சர் கெட் ரிச்சர், புவர் கெட் புவர், அந்த மாதிரி. அதே மாதிரி டயலாக் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே வந்துச்சு. படிச்சவனுக்கு வேலையில ஒழுங்கா படிக்க சொல்லி இருக்கணும், மறந்துடுச்சு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கடலை கேண்டி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நீங்க இன்னொரு சேனல்ல சந்திப்போம், இன்னொரு வீடியோல அது கூட மறந்து போச்சு எனக்கு. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.